மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமாவை பத்தியும் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவங்க என்ன மாதிரி படங்கள் பண்றாங்க, ஒவ்வொரு படமும் எவ்வளவு வசூல் சாதனை படைக்குது, அவங்களுடைய சம்பளம் எத்தனை கோடிகள்ல இருக்கும், அவங்களுடைய சொத்து மதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி நாம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது சின்ன திரையில இருக்கக்கூடிய நடிகைகள் பத்தியும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா சினிமா அப்படின்னாலே எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும், பேரு புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு வருவாங்க. பேரு புகழ் கிடைக்குதோ இல்லையோ, பணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது சின்ன திரையா இருந்தாலும் சரி, பெரிய திரையா இருந்தாலும் சரி. பெரிய திரையில இருக்கிற கூடியவங்க மட்டும்தான் கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ், ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க. மத்தபடி சைடு ஆர்டிஸ்ட், அவங்க கூட நடிக்கக்கூடியவங்க, டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே லட்சங்கள்ல ஆயிரங்கள்ல தான் சம்பளம் வாங்குவாங்க. டெக்னிக்கல் ஒர்க்கருக்குலாம் பாத்தீங்கன்னா டே பை டே தான் சம்பளமா இருக்கும். ஆனா சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் லட்சங்கள்ல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், கோடிகள்ல சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டே பை டே சேலரியா இருக்கும். ஒரு சீரியல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு வீட்லயுமே சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா சீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். சீரியலுக்கான ஒரு அடிக்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல ஒரு நபராவது இருப்பாங்க. சோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே சீரியலை பாக்குறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவாங்க. சாப்பிடுறோமோ இல்லையோ, சாப்பாடை கூட மறந்துட்டு ஒரு சிலர் சீரியல் பைத்தியமா இருப்பாங்க. சீரியல் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி டிவி முன்னாடி உட்கார்ந்துருவாங்க அந்த டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆனா இப்போ அந்த கஷ்டம் கூட நமக்கு இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கே பாத்தீங்கன்னா நைட்டு போடக்கூடிய அத்தனை சீரியலும் நமக்கு மார்னிங்கே போன்ல வந்துடும். உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அடுத்து வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள். இது ஒரு பழக்க வழக்கமாவே மாறிடுச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். ஏன்னா நாடகம் அப்படிங்கறதுல எல்லாருமே மூழ்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நாடகத்துல நிறைய நடிகர்கள், நடிகைகள், சைடு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளமா இருக்கும், இவங்க எல்லாம் எப்படி சம்பளம் வாங்குவாங்க, டே பை டே வாங்குவாங்களா, வீக்லி வாங்குவாங்களா? ஏன்னா நாடகம் அப்படிங்கிறது ஒண்ணு தொடங்குச்சு அப்படின்னா அது வருஷ கணக்குல போகும். அப்ப வருஷ கணக்குல ஒரு நடிகருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் சோ பொதுமக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்ப நாம பேச போறோம். முக்கியமா சன் டிவி சீரியல் எப்பவுமே டிஆர்பில நம்பர் 1 பாத்தீங்கன்னா சன் டிவி தான் இருக்கும். சீரியலா இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோஸா இருக்கட்டும், எல்லாத்திலுமே சன் டிவி தான் நம்பர் 1 இருக்கும். சோ சன் டிவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிராண்ட்ன்றது நமக்கு தெரியும். சோ அந்த சேனல்ல ஒரு சீரியல் நாம பண்ணிட மாட்டோமா? அந்த சேனல்ல ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா? சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பணம் கிடைக்குதோ இல்லையோ, பேரு புகழ் கிடைக்குதோ இல்லையோ, சன் டிவில நான் ஒரு சீரியல் பண்ணேன்ற அந்த ஒரு பேர் எனக்கு போதும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி வராங்க நடிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட. சோ அப்படிப்பட்ட சன் டிவில இப்போ நிறைய நாடகங்கள் தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு. நிறைய புது புது முகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஓல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களே ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. சோ எல்லாருமே இன்ஸ்டால இருந்து, யூடியூப்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து எல்லாம் நடிக்க வராங்க. சோ அப்படிப்பட்டவங்களை வச்சுதான் இப்ப சீரியலை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒரு சீரியல்ல மிகப்பெரிய அளவுல பெயர் வாங்கினவங்க தான் சுந்தரி. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அவங்களை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுந்தரினா அவங்க பேர் சுந்தரி கிடையாது, அவங்க நடிச்ச சீரியலோட பேர் தான் சுந்தரி. அவங்களோட பேர் கேப்ரியலா. இவங்க ஆரம்பத்துல டிக்டாக், மியூசிக்கலி இப்படி எல்லாம் பண்ணி அதுல தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்த போகிதான் இவங்களுக்கு சன் டிவில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா நடிச்சு, நல்லா சம்பாதிச்சு, பேரு புகழோட அவங்க லைஃப்ல செட்டிலும் ஆயிட்டாங்க. ரீசெண்டா கூட நாம அவங்கள பத்தி ஒரு வீடியோல பேசியிருப்போம். மிகப்பெரிய ஒரு லக்ஸரி கார் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ நார்மலா ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒருத்தரை எவ்வளவு உச்சத்துக்கு வேணாலும் கொண்டு போய் விடோன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். அதே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒரு சிலரை நடுத்தெருவுக்கு கூட வர வைக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய நபர்கள் இருக்காங்க. சோ நாம அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். பட்
இப்போ சன் டிவி சீரியல்ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துக்கு மட்டும்தான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்றது இல்லாம சீரியலுக்கும் ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்படிங்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. சோ அதுல முக்கியமா ஹீரோயின் தான். ஏன்னா நாடகம் அப்படின்னாலே பெண்களுக்கு உரித்தான ஒரு விஷயம் தான். சோ நாடகத்துல எப்பவுமே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சீரியலே இருக்கும். சோ அதுக்கு நடிகர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்களே தவிர அவங்க அங்க ஆக்ஷன் ஹீரோவாலாம் களமிறங்க முடியாது. முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் சரி, ஹீரோயினா இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களை வச்சுதான் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் நாடகம் அப்படிங்கிறது பெண்களுக்கே முன்னுரிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நாடகத்துல நடிக்கக்கூடிய நடிகைகள், அதாவது ஹீரோயினா நடிக்கக்கூடிய நடிகைகள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே 1ல ஸ்டார்ட் பண்ணி இயர்ஸ்ல போகும் நாடகம் அப்படிங்கிறது. அப்போ இவங்க இவ்வளோ வருஷத்துக்கு டெய்லி இவ்வளவு சம்பளம் வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்லாம் கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க. இவங்களுக்கு ஒரு நாளுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட்ல சைனும் வாங்கிடுவாங்க. இந்த நாடகம் 5 வருஷம் போனாலும் சரி, 10 வருஷம் போனாலும் சரி, ஃபுல்லா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைன் வாங்கிடுவாங்க. நடுவுல எந்த பிரச்சனையோ எந்த படமோ வந்தாலும் நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சைன் வாங்கிடுவாங்க. பட் அதையும் மீறி ஒரு சில நடிகைகள்லாம் போயிடுவாங்க. சோ அதையும் நாம நிறையவே பார்த்திருக்கோம். அந்த வகையில பாக்குறப்போ ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் டே பை டே சேலரி ஒன்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கான ஷூட்டிங், அதாவது அடுத்து 10 நாட்கு வரக்கூடிய கதைகளை ஒரே நாள்ல 2 நாள்ல எடுத்துருவாங்க. சோ அதனாலதான் சீரியல் நடிக்கிறவங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் இருக்கும். பட் மூவிஸ் அப்படின்னா ஒரு 3 மாசம் தான் எடுப்பாங்க. அதனால அவங்க டைமிங் சேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. பட் ஷூட்டிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் டே பை டே நடக்கும். அதுவும் ஃபுல் டே நடக்கும். சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுவும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் சீனா இருந்தா சண்டேவும் அவங்களுக்கு ரெஸ்டே இல்லாம தான் போகும். சோ ஷூட்டிங்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க எல்லா ஆர்டிஸ்டுமே. சோ அந்த வகையில பாக்குறப்போ இப்போ சன் டிவிலேயே ரொம்ப பிரபலமா நிறைய சீரியல்கள் போய்கிட்டு இருக்கு. அதுல முதன்மையானது எதிர்நீச்சல். இதுல இப்ப பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய விஜே பார்வதியோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜே பார்வதி ஏற்கனவே சன் டிவிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க தான். அவங்க மத்த சேனல்லையும் பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணி நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க எதிர்நீச்சல்ல இப்ப பார்ட் 2ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வாங்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு டே பை டே ஷூட்டிங் இருக்கும். பட் ஒரு சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. 10-15 பேருக்குமே டெய்லி ஷூட்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இப்போ ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட வர வச்சுதான் ஷூட் பண்ணுவாங்க. அது அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்சா போட்டுப்பாங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ என்னன்னைக்கெல்லாம் லீட் ரோல் பண்ணக்கூடிய ஹீரோயின் ஷூட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் 25,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. சோ அது மட்டும் இல்லாம பேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஒன்னு கேப் கன்வீனியன்ஸா கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி அது பேட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஓன் கேப்ல வந்துட்டாங்கன்னா பேட்டாவா அதை வாங்கிப்பாங்க. சோ இந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். சோ ஒரு வாரத்துல அவங்களுக்கு 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் இருந்தாலும் 25,000 ரூபாய் அப்படின்னா 4 நாள் நடிச்சாலே 1 லட்சம் ரூபாய் அவங்க ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. சோ அடுத்ததா 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்கு. இதுல ஸ்வாதி கொண்டே அப்படிங்கிற ஒரு நியூ ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்ததா ரொம்ப சூப்பரா பயங்கரமான, அதாவது டிஆர்பில எப்பவுமே நம்பர் 1ல இருக்கக்கூடியது இந்த சீரியல் தான், கயல் சீரியல். கயல் சீரியல்ல நடிக்கக்கூடிய சைத்ரா ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க ஒரு சில படங்களும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தல அஜித் கூட நடிச்சிட்டு வந்திருக்காங்க வலிமை படத்துல. அது மட்டும் இல்லாம மத்த சேனல்ஸ்லயும் சீரியல்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதனால இவங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறதுனால இவங்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு சீரியல் போது இதுல லீட் ரோல் பண்ணக்கூடிய டெல்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்போ அவங்க ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிங்க பெண்ணே அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஆனந்தி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மனிஷா மகேஷ். சோ இவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். அடுத்ததா அன்னம் அப்படிங்கிற புதுசா ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்கு. அதுல அபி நட்சத்திரா அப்படிங்கிற ஒரு பெண் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. பார்க்க ரொம்பவே யங்கா இருந்தாலும் ரொம்ப புதுமுகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சில படங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. படங்கள் நடிச்சாலும் இந்த சீரியலை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் 16,000 ரூபாய். அடுத்ததா மருமகள் சீரியல்ல ஆதிரை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க கேப்ரியலா. இவங்க விஜய் டிவில இருந்து வந்திருந்தாலும் இப்போ சன் டிவில மிகப்பெரிய அளவுல
அளவுல இவங்க ஃபேமஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்த சேனல்ஸ்லயும் அவங்க வந்து லீட் ரோல்ல சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த சேனல்ல இருந்து இப்போ இங்க வந்து மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கியிருக்காங்க கேப்ரியலா. சோ இவங்களுக்கான ஒரு நாள் சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். சோ ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் இருந்தாலே 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருமே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்தாலும் மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே அவங்களுடைய ஓன் காஸ்ட்ல தான் பண்ணணும். மேக்கப்க்கு மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க போடுவாங்க. பட் திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்களே தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். பிளஸ் ட்ரெஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 சீன் எடுக்கிறாங்க, 4-5 டேக்கான சீன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 செட் ட்ரெஸ் பர் டே கொண்டு வரணும். அப்போ டிஃப்ரெண்டாவும் இருக்கணும், போட்டதே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இவங்க மேக்கப் அண்ட் காஸ்டியூம்கே பல லட்சம் செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இவங்க வாங்குற சம்பளத்துல முக்காவாசி அதுக்கே போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய போட்டோ ஷூட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் இருக்கும். அதாவது வருமானத்தை விட அதிகமான செலவு இருக்குமே தவிர இவ்வளவு வருமானமா அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன செலவு இருக்க போகுது அப்படின்னு நம்மளால கண்டிப்பா நினைக்கவே முடியாது. ஸோ வருமானத்துக்கு ஏற்ற செலவு கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். டே பை டே அவங்க இவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சோ உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஹீரோயின்ஸ்ல யாரு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.